நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே ஏலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்தீர்கள் யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கை எனக்கு செய்து இழந்தீர்கள் யாவையும் திரும்பத் தந்தீர். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாய் மாற்றித் தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாய் எனக்கு தந்தீர். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே ஏலோகே உம்மை துதிப்பேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலோகே 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 உம்மை துதிப்பேன். எங்களை அநேகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். அப்பா, இந்த உலகத்தில் அப்பா நீர் எங்களோடு வந்து நாங்கள் வெறுமையானவர்கள் என்று அறிந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், எங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன். அப்பா, உம்முடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சபைக்கு நீர் நினைத்திருக்கிறீரோ, அடியாரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதுவீராக. உமக்கே நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உடன்படிக்கை என்கிற
தலைப்பின் கீழாக நாம் ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த உடன்படிக்கை நான் இரவு வேளையில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சத்தம் என்னுடைய ரூம்ல அப்படியே கேட்டது. நான் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உடன்படிக்கை அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு சத்தம், அது அப்படியே உள்ள அந்த சுவற்றிலிருந்து எனக்கு வருகிறது மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. அப்பொழுது ஆண்டவரே, நீ என்ன பேச செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் இந்த உடன்படிக்கை குறித்து என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு அந்த வசனத்தை நாம் கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை என்ன என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உடன்படிக்கை என்றால் என்ன? முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்பது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோடு, அல்லது ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு, ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிகளோடு பேசும் பொழுது என்ன பேசுவார்கள்? தங்களுக்குள்ள என்ன வைப்பார்கள்? ஒரு தேசமும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இதை நிறைவேற்றுங்க, நான் இதை நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது தேவனுக்கும் மனித இனத்திற்குமான இடையே உள்ள உடன்படிக்கை. கைத்தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதன், ஒரு பெரிய ராஜாக்கள் யாரோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க? ஒரு ராஜாவோடு. ஆனா நம்ம தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஒரு மனித குலத்தோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் is something is new in your life. நம்முடைய வாழ்க்கையில அவர் புதிய காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நாம் இரண்டு காரியங்களை எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாம் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில தேவன் செய்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால நமக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கை நம்மை கர்த்தருக்குள்ளாக நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதலாம் உடன்படிக்கை ஆண்டவர் மனித உலகத்தில் பாவங்கள் தோன்றின பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாக நியாய பிரமாணங்களை அவர் கொடுத்தார். அது முதலாம் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆனா இந்த முதலாம் உடன்படிக்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணங்களை, கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்களை மனிதனால என்ன செய்ய முடியவில்லை? கை கொள்ள முடியவில்லை. ஆகையால் கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நான் தான் இந்த உலகத்துக்கு வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வேதத்தின் அடிப்படை கான்செப்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய
ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னை போலதான். உலகத்துல பாவம் மரணம் அவர் அதை நினைக்கல. ஆனா அந்த உலகத்தில் என்ன வந்தது? பாவம் பிரவேசித்தது. ஹalleluya, ஹalleluya. சரி, கர்த்தர் முதலாம் ஒரு உடன்படிக்கை எங்க தொடங்குகிறது என்று சொல்லி பார்த்தா ஆதாமினுடைய வாழ்க்கையில தொடங்குகிறது. ஹalleluya. எங்க தொடங்கிச்சு? ஆதாமினுடைய வாழ்க்கையில. ஏதேனில கர்த்தர் முதல் உடன்படிக்கையை கொண்டு வந்தார். ஹalleluya. ஏதேனில் ஆதாமின் ஏவாளின் காலம் ஒரு அறியாமையின் காலம். அவங்களுக்கு பாவம் என்னது தெரியாது. ஹalleluya. ஆனா ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிங்க. யாராவது 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் ஹalleluya அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹalleluya. இதுதான் கர்த்தர் முதல்ல மனிதனோடு கூட என்ன சொன்னாரு? நீ இதை சாப்பிடக்கூடாது, எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனி. ஆனா எப்ப பாருங்களேன், பிசாசானவன் அதாவது எல்லாத்தையும் விட்டுருவான். எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் யார் வரா? சத்ருவானவன். ஹalleluya. இன்றைக்கு அந்த போராட்டங்கள் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஹalleluya. அந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற அந்த போராட்டத்துல நாம் ஜெயம் கொள்வதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹalleluya, ஹalleluya. பாவம் செய்தார்கள் ஏவாள் தனிமையில் இருக்கும் பொழுது. ஹalleluya, ஹalleluya. ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது என்று சொல்லி பார்க்கலாம். ஆதாம் என்ன செய்தான்? உடன்படிக்கையை மீறி விட்டார். ஹalleluya. அங்க வந்துதான் ஃபர்ஸ்ட். ஆனா ஆண்டவர் பார்த்தார், ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்தாரு? எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாரு. ஹalleluya. பாம்பை கொடுத்தாரு, நீ மண்ணோடு மண்ணதான் என்ன செய்வ? திம்ப அப்படின்னு சொன்னாரு. மனிதனுக்கு கொடுத்தாரு, நீ உன் ஜீவன் இருக்க நாளெல்லாம் உன் நெற்றி வேர்க்கப்பட்டுதான் நீ என்ன செய்யணும்? வேலை செய்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஸ்திரீக்கு கொடுத்தாரு, கற்ப வேதனையோடு நீ என்ன செய்யணும்? பிள்ளை பெறணும்னு ஆண்டவர் அது கொடுத்தது. ஆனா ஆண்டவர் பார்த்தார், என் ஜனம் நான் உண்டாக்கின மனித குலம். ஆனா அதனாலதான் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15-16. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். கரம் தட்டுவோமா? ஹalleluya, ஹalleluya. அந்த பாவம் செய்ததனால அந்த உடன்படிக்கையை என்ன செஞ்சிட்டான்? ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? மீறிட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? நான் உன் பாவம் வந்தது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஹalleluya. அப்ப நமக்குள்ள என்ன வித்து வந்துச்சு? பாவம் செஞ்சதுனால இன்னைக்கு என்ன வந்திருக்குல்ல? பாவ வித்து. ஹalleluya. அது பாவம் செய்கிறது. ஆனா யார் வித்து நமக்குள்ள வரணும்? இயேசுவின் அந்த வித்து. ஹalleluya. இயேசு நமக்குள்ள வரும் பொழுது நாம் அவனுடைய குதிகாலை நசுக்குவோம். ஹalleluya. அவர் சிலுவையில ஜெயித்ததனால நாம் மரண பரியந்தம் நாம் ஜெயிக்கக்கூடியவர்கள். ஹalleluya. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற பாடம். ஹalleluya. நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹalleluya. நம்மளால முடியாதது ஆனா தேவனால் கூடும். ஹalleluya, ஹalleluya. அன்றைக்கு அந்த பழைய ஏற்பட்ட முதல்ல கர்த்தர் ஏதேனில் அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஹalleluya. அதே போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஹalleluya. அவர் அன்பின் தேவன். அவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. சில வசனங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனா நம்ம சும்மா ஒரு கிளான்ஸா பார்த்துட்டே போலாம். முதல்ல கர்த்தர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும்
ஹalleluya. இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். என்னாகும்? தேவன் நோவாவின் காலத்துல இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பாவத்துல பெருகி இருந்தாங்க. ஹalleluya. கர்த்தர் மனிதனை உண்டாக்கின உடனே இவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்களை பார்த்து ஏன் மனிதனை உண்டாக்கினோம் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டார். ஹalleluya. அவர் அந்த மனஸ்தாபப்பட்ட அந்த காலத்தில் தான் நோவா இருந்தார். ஹalleluya. உலகம் பாவம் பெருகின இடத்தில் தான் திருச்சபை இருக்கிறது. ஹalleluya. திருச்சபை இருக்கிறது. பாவம் பெருகிற இடத்தில், அக்கிரமம் பெருகிற இடத்தில் தான் கர்த்தர் திருச்சபைகளை வைத்திருக்கிறார். ஹalleluya. திருச்சபை என்கிற பேழைக்குள்ள கர்த்தர் நம்ம அந்த பேழைக்குள்ள வந்து விட்டார். அந்த மணவாளனுடைய வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹalleluya. தரப்பட்டோமா? ஹalleluya. திருச்சபை என்கிற ஒரு பேழை, அந்த பேழைக்குள்ள வந்து விட்டார். அந்த இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த திருச்சபையின் பேழைக்குள்ள வந்து விட்டார். நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய தேசங்களும் பாதுகாக்கப்படும். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். ஹalleluya. ஹalleluya. நமக்குள்ள என்ன வரணும்? தேவனே நீதி. ஹalleluya. தேவனே பரிசுத்தமானவர். ஹalleluya. ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கனி என்னன்னா பரிசுத்தம், நீதி. ஹalleluya. இதை நம்ம பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த பேழையில வைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கிட்டே வருவார். ஹalleluya. ரட்சிப்பின் பேழை. ஹalleluya. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட நாளையில கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள்லாம் அதுதான். ஆண்டவர் எங்கேயோ எல்லா இடத்துலயும் தீப்பற்றி எரியும். நான் சின்ன பிள்ளையில கண்ட கனவு, எல்லா இடத்துலயும் தீப்பற்றி எரியும். நான் ஓடி வந்து அங்க பார்க்கிற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள ஓடிட்டேன். ஹalleluya. அந்த ஆலயம் என்னை பாதுகாத்தது. அது எதை குறிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட பேழைக்குள்ள நீ வந்துட்ட. ஹalleluya. நான் உன்னை பாதுகாக்கும்படியாக. அதெல்லாம் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தை சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தை சொந்தமானார். ஹalleluya. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் நம் உள்ளத்தின் சொந்தமான அந்த சின்ன சிறு வயதுல எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் என்னை 21 வயதுல என்னை கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஹalleluya. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. முதல் தொடுதலிலே கர்த்தர் என்னோடு கூட வார்த்தையினால சத்தத்தினால தான் பேசினார். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற தேவன். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை அழைத்து நம்மளை உருவாக்கி நம்மளை அவரோடு கூட அவருடைய சாயலாக டே பை டே நம்முடைய உள்ளான மனுஷனை நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிற நம் தேவன். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் அந்த அக்கிரமம் பெருகிறதுனால ஜலத்தினால நான் என்ன செஞ்சிருவேன்? ஜனங்களை அழிப்பேன்னு சொல்லி நீங்க வாசிக்க வேணாம், நீச்சல் போய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:13 முதல் 13 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ண உடனே நோவாவின் குடும்பம் மட்டும்தான், யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஹalleluya. நோவா அதே போலதான். ஆண்டவர் இதை குறித்து நான் பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு,
யாரெல்லாம் என் பேழைக்குள்ள வந்திருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் காப்பாற்றி விடுவேன். ஹalleluya. இனிமே இருக்கிற ஒரு காலம், அப்போது தண்ணீரால் அடித்தால் இனி அவர் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில தள்ளப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு காலம். ஹalleluya. ஆண்டவர் தன் ஜனங்களை அழிச்ச உடனே அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. வானத்துல என்ன செஞ்சாரு? வில்லை உண்டாக்கினார் வானவில். ஹalleluya. அந்த வானவில் வந்த உடனே மழையெல்லாம் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அப்படிதானே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் வானவில போல ஒரு அடையாளத்தை உண்டாக்கி நம்மளை பாதுகாக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எந்த உடன்படிக்குள்ள வருகிறோம்? ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்குள்ள வந்துடுகிறோம். ஹalleluya. ஞானஸ்தானம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதான ஒரு உடன்படிக்கை. ஹalleluya. தண்ணீரை அப்படி அழித்தவர் இன்னைக்கு தண்ணீர்னால நம்மளை மீட்டு எடுக்கிறார். ஹalleluya. பாவத்துல மரித்து கிடந்த நம்ம அந்த பாவம் ஒரே போய்விடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை மீட்டு எடுக்கிற தேவன். ஹalleluya. கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அடுத்தது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கரம் தட்டுவோமா? ஹalleluya. கர்த்தர் ஆபிரகாம் எதை வழிபட்டு வந்தான்? விக்கிரகத்தை வழிபட்டு வந்தான். அவன் தகப்பன் தெரியாத அந்த விக்கிரகங்களை செய்கிற ஒரு மனிதன் தான். கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஹalleluya. நம்ம அநேகருடைய பேக்ரவுண்ட பார்த்து சொன்னா எங்க பாட்டிலாம் சாமி கொண்டாடி. ஹalleluya. எங்க வீட்டுல வந்து எல்லாம் என்ன செய்ய தெரியுமா? வந்ததெல்லாம் எங்களுக்கு நாங்க அதை கண்கூடாக நாங்க பார்த்திருக்கிறோம். ஹalleluya. சிறுவையில் அவ்வளவுதான் எங்களுக்கு ஞானம் கிடையாது. நம்மளவா தெரியாது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுலே சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களாம் அதை வணங்குவாங்க. ஏன்னா எனக்கு சொல்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்ல தெரியுமா? இயேசு தான் ஆண்டவர். ஹalleluya. எனக்கு யாரும் சத்தியத்தை சொல்லல. ஆனா என்ன தெரியுமா? இந்த பாடல் இருக்கு பாத்தீங்களா? அதனால அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் ரொம்ப ஒரு முழு ஊழியம்னு சொல்லுவேன். ஹalleluya. அந்த சின்ன பிள்ளைகள் அன்னைக்கு என்னதான் கூட்டு போவாங்க அந்த சண்டே கிளாஸ். அதுக்காக அந்த நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி ஓடுவேன். அந்த வார்த்தைகள் எனக்கு அந்த சின்ன பிள்ளைகளில ஒண்ணுதான் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சது. இயேசுதான் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. ஆனா என் வாழ்க்கை பின்மாறி நான் போனது பாத்தீங்கன்னா என்னை நடத்தக்கூடிய என் தாயும் என் தகப்பனும் எனக்கு இல்லை. ஹalleluya. என் மனம் போல நான் நடந்த நாட்கள் ஒண்ணு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. உலகத்தில் தெரியாமல் தான் அறியாமல் தான் வாழ்ந்து வந்தோம். ஹalleluya. அறியாமை காலங்கள் இருந்தாலும் அது பாவத்தை அவர் பாராது இருந்தார். ஹalleluya. ஆனா கர்த்தருடைய அன்பு நம்மளை அவரை கிட்டி நெருங்கி சேர்த்தது. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவனுக்கு குழந்தை இல்லாத போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சன்னதியை பூமியின் திரளை போல பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஹalleluya. அடுத்தது ஒரு வாக்குத்தத்தம். வெறும் குழந்தைகளை மட்டும் கொடுக்கல. இன்றைக்கு ஒரு தேசமே இஸ்ரவேலின் தேசமே இருக்கிறது. ஹalleluya. நெகேமியா 9:7-8 பார்த்து சொன்னா உன் தேசத்தை உன் சன்னதிக்கு கொடுப்பேன். ஹalleluya. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ எங்கெல்லாம் அழைத்து திரிகிறையோ அந்த இடம்லாம் உன் ஜனங்களுக்கு கொடுப்பேன். ஹalleluya. ஹalleluya. கரெக்டான நேரத்துல அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்ணின உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்து நமக்கு எல்லைகளை விரிவாக்குகிற தேவன். ஹalleluya. அவர் எல்லைகளை விரிவாக்குகிறவர். ஆனா எங்க இருந்து வெளியே வந்துடணும்? அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்துடணும். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த கட்டுகளில் இருந்து அவன் வெளியேறும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஹalleluya. ஹalleluya. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டவர் யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஹalleluya. ஆதியாகமம் 32:9-10. யாக்கோபு 9:10. பின்பு யாக்கோபு 32 அதிகாரம் 32. தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனோ
என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பிப் போ. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டு, யாக்கோபு என்ன செஞ்சான்? தன்னுடைய சகோதரன் ஏசாவால பயந்து தங்க மாமனார் வீட்டுக்கு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க அவனோடு ஒரு பொருத்தனை, அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? வரும் பொழுது தன் மாமனார் வெறும் கையா தான் போனான். என்ன போனா? வெறும் கோலும் தடிந்தான். ஹல்லேலூயா. அவன் படுத்திருக்க அந்த கல்லறையில படுத்திருக்க அந்த கல்லை வச்சு அவன் படுத்திருக்கும் பொழுது பார்த்தனா அவன் கையில வெறும் ஒண்ணுமே இல்லை. எந்த வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஒருவேளை அப்படி நாம் கடந்து போகலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கடந்து போகலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதற்கு அப்புறம் என்ன நடக்கும்? நான் நிறைய வேளைகள்ல எனக்குள்ள இந்த கொஸ்டின் எழும்பும். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள இது வரதான் செய்யும். அப்ப ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்வாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். எதை குறித்து கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. எதெல்லாம் வச்சு நேர்த்தியா பிளானா அவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் செய்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியும் சபையாக அவர் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் விலகும் போது அவர் கொஞ்சம் விலகிடுவார். அதுதான் இருக்கிற காரணம். இன்பிட்வீனுக்குள்ள யாராவது உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா, அந்த பாம்பு உள்ளுக்குள்ள நுழைஞ்சிச்சோ அல்லது வேற கீழ்ப்படியாம நுழைஞ்சிச்சோ ஆசீர்வாதம் தடைபட்டுரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் ஏற்ற வேளையில அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வெறும் கவுளுக்கு தடியுமா போனா கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? இரு பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்டத்தனையை ஆசீர்வதிப்பார். யோபுவை இரட்டத்தனையை ஆசீர்வதித்தார். நம்மள இந்த காலத்துல பன்மடங்காய் 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னிலிருந்து தான் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? என் சுய பலத்தினால செஞ்சுட்டேன், என்கிட்ட இருக்கு, அதனால நான் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம செய்து பாருங்களேன். அங்கதான் ஆச்சரியமும் அதிசயமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கஜானாவை நிரப்புறது அவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பாதைகளை கர்த்தர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையா தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒரு பெரும் கூட்டமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவனுமாக இருக்கிறார். கரத்தட்டுமா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவரே நீ என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் மரித்த தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நினைச்சு ருசிச்சு பாருங்களேன். உள்ள கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது தாவீதோடு பெரிய உடன்படிக்கை பண்ணினார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 - 16. ஆனா 16வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். கரத்தும் தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் இன்னைக்கு கொடுக்கிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த வம்சத்துல தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் பண்ணின உடன்படிக்கை, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. இயேசு மகாராஜா அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1:31-32 பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னார், நீ உன் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்தாலும் உன் நிமித்தமாக
நீ எனக்கு பிரியமானவன் என்கிற நிமித்தமாக தாவீதோடு கூட இருந்த தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த தேவன் அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நம் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் குடும்பத்தின் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும். நம் சபையின் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அடுத்தது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில கர்த்தர் புதிய ஏற்பாட்டில ஒரு உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 22:20. அடுத்தது ஒருத்தர் வாசி எடுத்து வச்சுக்காங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தம் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். என்னது? புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை செய்ய முடியாததை புதிய உடன்படிக்கை இன்றைக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான் அவர்களின் பாவங்களை நீக்கும் பொழுது என்னுடைய ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? இரத்தத்தின் மூலமாக பாவத்தை நீக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கெங்கேயோ இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிதானே? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருந்தாலும் சரிதான். நானும் தினதோறும் ஞாயிற்றுக்கிழமையா தான் நினைப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லா நாளும் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற அவரோடு கூட நெருங்கி நெருங்கி வாழ்கிற ஒரு ஜீவியம் இருக்குது பார்த்தீங்களா? அதை போல சந்தோஷமானது வேற ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் நம்மளை அவர்கிட்ட கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. முதல்ல ஏதேனும் ஒரு புதிய பழைய உடன்படிக்கை அங்க சொன்னார், உன் வித்துக்கும் ஆபல் வித்துக்கும் பகை. அங்க இதை எங்களுக்கு நிறைவேற்றுகிறாரு, புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட நெருங்கி இருக்கு. நாம் அவரோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு அவரோடு கூட அதை நெருங்கி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ரத்தம் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுரூபமானதாங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் காணப்படணும். அதுதான் ரோமர் 12:1-2 தினந்தோறும் இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். இந்த உலகத்துக்கு நான் ஒத்து என் சரீரத்தை கொடுக்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க கூடாதையா, உமக்கு என்ன எது பிரியமோ நன்மைக்கு நான் அதை என்ன செய்யணும்? நான் எனக்கு மனசு என்ன செய்யணும்? புதிதாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கும் அவருக்கு ஒரு லிங்கை கொடுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக அந்த நிபந்தனையற்ற ஆண்டவருடைய அன்பினால நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7-13 வசனங்கள். அதுல குறிப்பாக நான் என் நியாய பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து என்று சொல்லி இருக்கும். அது எபிரேயர் 8:7 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். எபிரேயர்ல நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரம் தட்டுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த புதிய உடன்படிக்கையில அளவற்ற அன்பினால நமக்குள்ள ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கற்பனைகள்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் நான் கொடுத்தேன் பழைய ஏற்பாட்டுல, ஆனா அதெல்லாம் கடைபிடிக்க முடியல. ஆனா நான் என்ன செய்யறேன்? அதை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 நினைக்கிறேன். அதுல கர்த்தர் சொல்லிருக்கிறாரு, நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக
நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாதத, சட்டதிட்டங்களை கை கொள்ள முடியாதத நமக்கு அவர் என்ன செய்தாரு? அந்த சிலுவையின் மூலமாக செய்து முடித்தார். ஹalleluya. அதான் சொல்றாரு, என் பிரமாணத்தை எல்லாம் நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்க உள்ளத்துல எழுதுறேன். ஹalleluya. Is written in your heart. அவர் உங்க இதயத்தில் எழுதுகிற தேவன். ஹalleluya. ஹalleluya. இதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஹalleluya. வசனம் உணர்த்தும். பாவம் உள்ள வரும் பொழுது செய்யாத. ஹalleluya. ஹalleluya. என்னை துக்கப்படுத்தாத. கர்த்தர் சொல்லுவார், இதெல்லாம் போக வேண்டிய பாதை, இந்த பாதையின் வழியா தான் நீ செல்லணும். ஹalleluya. சொல்றேன், நான் உங்க தேவனாய் இருப்பேன், நீங்க என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹalleluya. நம்ம அவருடைய சொந்த ஜனமாக, சொந்த சம்பத்தாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஏன்னா உங்க அக்கிரமத்தெல்லாம் நான் மன்னிச்சு, உங்க பாவங்கள் எல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்க இந்த நிருபத்துல, உங்க பாவத்தெல்லாம் நான் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சு நான் இனி அதை நினையாதிருப்பேன். ஹalleluya. கர்த்தர் நினையாதிருக்கிற தேவன். ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பான்? வாழ்நாள் முழுவதும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பாருங்களேன், ஆதி காலத்துல நடந்திருக்கும், இன்னும் அதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, உன் அக்கிரமா உன் பாவலாம் சமுத்திரத்துல ஆழக்கப்பட்டு தேட முடியுமா? முதுகுக்கு பின்னால போட்டேன்னு தேட முடியுமா? வானம் எழுது சிங்காசனம், பூமி எழுது, எவ்வளவு பெரிய மகத்துவமானது. நம்ம எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்மளை என்ன செஞ்சுட்டாரா? நம்முடைய பாவத்தை எல்லாம் நினையாதிருக்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. அடுத்தது வாசிங்கள், எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கரம் தட்டுவோமா? எங்க வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அவர் மத்தியஸ்தர், நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya. உங்களை அந்த நித்தியத்துல சேர்க்கிற வரைக்கும் நமக்காக ஒருத்தர் என்ன செய்தாரு? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ள ஜனம். ஹalleluya. ஆகையால வேதம் சொல்வது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அவர் நம்முடைய தேவன். அப்படிதான் நாம் அவருடைய ஜனங்கள். ஹalleluya. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அவருடைய ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய சகோதரர். ஹalleluya. ஒரு மாறுது பாருங்களேன், ஆண்டவருடைய அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் தகப்பன், அந்த தகப்பனுக்குள்ள ஒரு உறவு. ஹalleluya. சகோதரருக்குள்ள ஒரு உறவு. ஹalleluya. கர்த்தர் பிரியாக கர்த்தர் நடத்துகிற ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அதனால தான் ஓசியா 12:19 சொல்றது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நான் நியமித்துக் கொண்டேன். ஹalleluya. ஹalleluya. பெரிய உடன்படிக்கை என்னது? நித்திய ஜீவன், நித்திய விவாகம். ஆண்டவர் பரிசுத்தம், தேவன் மணவாளன், நம்ம எல்லாம் மணவாட்டி. ஹalleluya. அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மளை நியமித்திருக்கிறார். ஹalleluya. திருச்சபை அதுக்காக தான் நியமித்திருக்கிறார். ஆகையால் வேதம் சொல்லுது, திருச்சபை கூடுதல சபை கூடி வருதுல விட்டு விடாதீர்கள். ஹalleluya. ஆண்டவர் வந்து எல்லா சபைகளிலிருந்து கட்டளை எடுத்தார். எந்த சபையா இருந்தாலும் சரிதான், ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த சபையில ஏதோ நம்ம ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்ம விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. நம்ம தான் அந்த மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள, அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு கன்னிகை என்ன செய்வா? திருமணம் ஆவதற்கு முன்பாக தன் மணவாளனுக்கு என்ன பிடிக்கும், என்ன இதெல்லாம் இப்பெல்லாம் கேட்கிறேன்ல. 10 நாளைக்கு முன்னாலே எல்லாம் 10 நாள் 1 மாசம் பேசின உடனே பேசுறாங்க, என்ன பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்னதுன்னு. அதே போலதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம். அது வந்து தவறு கிடையாது. என் இயேசுவுக்கு என்ன பிடிக்கும், நான் இயேசுவுக்கு என்ன செய்யணும், அதுதான் நம்மளை கொண்டு வருகிற ஆசை. ஹalleluya. ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 28:11 சொல்லிருக்கு, ஆவியின் மணவாட்டி மேல் வா. ஹalleluya. மணவாட்டியை கர்த்தர் அழைக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹalleluya.
இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை நாம் மனவாட்டி ஹalleluya நித்திய விவாகத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை தகர்த்தெறிந்து புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கையில இரத்தத்தினால் அவருடைய சன்னிதானம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள பலன் அடைந்து அவருடைய மறுரூபம் அடைந்து அந்த ராஜ்யத்துல அந்த மணவாளனோடு கூட வாழ போகிறோம். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹalleluya. திருச்சபை ஆயத்தப்படுத்துகிறது, மணவாட்டி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்மளை என்ன செய்கிறாரு? வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்முடைய மணவாளன், நம்முடைய மனவாட்டியாக திருச்சபையை வா என்று இந்த காலை வேளையில் அழைக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற நாம் அநேக வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையை கர்த்தர் அமிதமாக சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவாராக. ஆமென்.